வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள். என்னென்னு ஒரு புதுசாக ஒரு குஞ்சு புறா நம்ம கூட்டுக்கு வந்து விழுந்துருந்துச்சு. அதுவும் கொண்ட மக்களே. என்னடா ஓவராக சவுண்டாக இருக்குது, அதுவும் குஞ்சு சவுண்டு கேட்டுச்சு, அதேமாதிரி சிலுக்கு சவுண்டும் கேட்டுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பார்த்தா புதுசாக ஒரு புறா கூண்டுக்குள்ளே பறந்துட்டு இருந்துச்சு. இந்தாண்டிக்கில் இந்த சிக்கு தான் இது. ஆக்சுவலாக இது பட்டா தான் இப்போ தான் கூட்டிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் போல். ஸோ இடம் தெரியாமல் வந்து நம்ம கூட்டில் விழுந்திருக்கு. பட் என்ன ஆச்சரியம்னா நம்ம கூட்டுக்குள்ள இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். ஸோ பிடிச்சி பார்த்தேன், புறா நல்லா சூப்பராக தான் இருக்குது. காலில் வந்து ஒரு ரிங் போட்டு விட்ருக்குறாங்க. கலரும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டான கலரு, ரெக்கவரில் வேறு நல்லா இருந்துச்சு பார்க்கே. ஸோ பாருங்கள் புறா எப்படி இருக்குது, நான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம கூட்டில் போய்ட்டு ஒரு ஓரமாக நின்றுக்குச்சு. ஸோ நம்மளும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஈவினிங் எப்படியும் ஃபுட்டு விடுவோம்லாம், அப்போ ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இது என்ன ஆச்சரியம்னா, இந்த கேட்டு பாருங்கள், சின்ன கேட்டு. நம்ம புறா பெரிய புறாங்களே அதுக்குள்ளே வேண்டி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வரும். பட் இவன் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு எனக்கு செம்ம ஆச்சரியம். ஸோ நம்ம ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு ஒரு 5:30க்கு நம்ம புறா கூண்டு திறந்து விட்டோம். ஸோ அதையும் அப்படி வெளியே விட்டால் அதுவும் எப்படி போதா நிற்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து விட்டோம். பட் அவன் வெளியே வரவே இல்லை. ஸோ நான் தான் உள்ளே போயிட்டு அதை வெளியே எடுத்து விட்டேன். ஸோ விட்டோன்னே அது நேராக பறந்து நம்ம செல்ஃப் மேலே தான் போய் நின்றுச்சு. மற்ற புறாலாம் போய் கீழே போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ கீழே வந்து சாப்பிடுன்னு எதிர்பார்த்தேன், நான் வரலை. இப்போ பாருங்கள், அது மட்டும் கூட்டுக்குள்ளே நின்றுச்சு. ஸோ நம்ம அதை பிடிக்க போனோம், அது அப்படியே பறந்து வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த செல்ஃபில் நின்று நம்ம ஆஸ்பரா சீட்டுக்கு போய் ஆப்போசிட் வீட்டுக்கு போய்ட்டு மக்களே. ஸோ நம்ம புறாலாம் ஃபுட்டு போட்டு நம்ம எப்போ உட்காந்து பார்த்துட்ருப்போம், அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கேன் வருதான்னு. பார்த்தா அது அங்கேருந்து ஃபுட்டு சாப்பிட்றத பார்த்துச்சே தவிர அது வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கல. ஸோ அது ரொம்ப நேரம் அங்கே மேலே நின்றுச்சு. நம்ம புறா எல்லாத்தையும் அடைச்சதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்குள்ளே வந்துச்சு. பாருங்கள், புறா ஒன்று ஒன்றா உள்ளே போனோன்னா அப்போ தான் சரி அது அடையணும்னு சொல்லிட்டு நார்மலாக வந்துச்சு. பட் நம்ம ஆண் எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று கூவி அதை களைச்சி விட்டுட்டே இருந்தாங்க. அது ஈவினிங்னால இங்கே இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம கோயில் புறா கூட சேர்ந்து, அப்படி இல்லைனா ஆப்போசிட் வீட் புறா கூட சேர்ந்து எங்கன்னா பறந்து போயிருந்துருக்கும். ஸோ ஈவினிங் டைமிங்னால எப்பவும் வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலாக மதியம் நான் பார்த்தேன், அப்போ வரைக்கும் அந்த புறா எதுவும் இல்லை. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன், புறா கிடந்துச்சு. சரி நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கலாம் ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் 5:30க்கு ஓப்பன் பண்ணி விட்டேன். ஸோ அப்போ தான் இப்படி பறந்துட்டு கிடந்தான். புறாவோட ஓனர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கூட்டில் இந்த புறா இருக்கிற ஃபோட்டோவை நம்ம இன்ஸ்டாவுக்கு டிஎம் பண்ணுங்கள். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் நம்ம திறந்து உடையில் எப்படியும் ஓப்பன் பண்ணிடுவோம். மார்னிங் போச்சுன்னா அது ரிட்டன் வர்றது டவுட்டு தான். ஒருவேளை இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்லேயோ அப்படி இல்லைனா இன்ஸ்டா டிஎம்மோ நீங்கள் பண்ணிங்கன்னா நான் மார்னிங் அதை பிடிச்சி தனியாக போட்டு வச்சுருக்கிறேன். அப்படி யாருமே கமெண்ட் பண்ணலை இல்லாட்டி அது டிஎம் பண்ணலை அப்படின்னா புறாவை நம்ம திறந்து விட்டுலாம். புறாவோட ஓனர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் வந்து புறா எனக்கு தாங்கன்னு கேட்காதீங்க மக்களே. ஓனருக்கு மட்டும் தான் கொடுப்போம், அதுவும் ஃபோட்டோ வச்சுருந்தா மட்டும் தான் கொடுப்போம். ஸோ நாளைக்கு மார்னிங் 8 o'clock நம்ம திறந்து விடுவோம். அதுக்கு முன்னாடி டிஎம் பண்ணிடுங்க மக்களே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.